guys, welcome to Shreepra Vlog. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் மஷ்ரூம் கிரேவி. ஸோ இது எப்படி நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்து நம்ம ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ வாங்க நம்ம ரெசிபியை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஷாப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மஷ்ரூமை பார்த்தேன். ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சங்குப்பூ டைப்பில் ஒரு மஷ்ரூம் பார்க்குறது. நான் யூஸ்வலாக பார்த்துருக்க மஷ்ரூம்ஸ் வந்து கொடை டைப்பில் இருக்கும், இல்லைனா பட்டன் டைப்பில் இருக்கும். இது புதுசாக இருந்தது. ஸோ அதான் வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் பார்த்துருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நல்லா தலைன்னு எண்ணெயை தாராளமாக கோலம் மாதிரி விட்டு அந்த குளத்துக்குள்ளே நம்ம நான்வெஜ்ஜுக்கே சொந்தக்காரங்களான பட்டை, கல்பாசி, அனாசிப்பூ, பட்டை இவங்களை இறக்கி அவங்க எல்லாரும் குளத்துலேருந்து மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பானை வயிறு ஆனியனை அதில் கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ நல்லா போட்டுட்டு வதக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே ஆனியன் வந்து ரொம்ப டீப் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌனில் தான் வதக்குவேன். ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா கலராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வதந்ததுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா டீப் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக் பண்ணுறது தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணி சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்குறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம் அப்படின்னா பேன்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டோம் அப்படின்னு சொன்னால் பேன்லேயும் ஒட்டாது, நல்லாவும் வதங்கிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் அப்படியே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். ஸோ உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலும் எனக்கு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம முதல் டைமாக சமைக்க கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வர்றது நம்ம அம்மாக்களோட முகம்தான். ஸோ என்ன மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் கேட்டிருப்பீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வீட்டில் பண்ண குழம்பு பொடி. ஸோ இந்த மிளகா பொடி வந்து வீட்லேயே தான் பண்ணது. என் அத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எல்லா நான்வெஜ், ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. நான் ரெசிபி கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன உடனே அந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை நான் போடுறேன். ஸோ நான் வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ணல. ஏன்னா இந்த மிளகா பொடியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் வேறு எந்த மசாலாஸ் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணலை. கடைசியாக கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ கூட்டிக்கோங்க. நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப கம்மியான காரம் போட்டு தான் சமைப்பேன். மசாலாஸெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு சங்குப்பூ மாதிரி அழகாக வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம்ஸை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நீங்களும் இந்த சங்குப்பூ டைப்பில் இருக்க மஷ்ரூம் கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக குக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் எல்லா மஷ்ரூம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காகவே நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா? அதனால உங்களுக்கும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சங்குப்பூவை. சங்குப்பூ இல்லை, மஷ்ரூம். சங்குப்பூ டைப்பில் இருக்க மஷ்ரூம். மஷ்ரூமை நல்லா நம்ம டீப்பாக கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மசாலாஸ் மஷ்ரூம்குள்ளே போகும். ஸோ நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியே போதுமான அளவு. நான் அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது, ரொம்ப சாஃப்டான மஷ்ரூம் தானே. ஸோ கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் நான் வந்து கருவேப்பிலை எப்போவுமே ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த கொதிக்க வைக்க போகிற டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா ரொம்ப மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நான் எப்போவுமே கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். நான்வெஜ் குழம்புலையும் சரி, இந்த மாதிரி வெஜ் பண்ணுற குழம்புலையும் சரி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடலாம். ஓகே காய்ஸ், 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பர்வான, ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான அண்ட் சிம்பிளான அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் மல்லி இலைகளை தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒயிட் ரைஸ்,
அப்புறம் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்பவே பெட்டராக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.